ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் டே ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு கோல்டன் டெம்பிள் போயிட்டு நெக்ஸ்ட்டு ஏலகிரிக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு கோல்டன் டெம்பிள் போகலாம். கோல்டன் டெம்பிளில் வீடியோ எடுக்க அலோடு கிடையாது, அதனால் வெளியே மட்டும் சும்மா கொஞ்சம் எடுத்தேன். கோல்டன் டெம்பிளில் ஸ்டார் மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் ஃபைனலாக இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். இது அன்னதானம் போடுற இடம் பார்த்துக்கோங்க. இந்த பக்கமாக தான் வரா மாதிரி இருக்கும் வழி. உள்ளே போனோமா நல்லா அமைதியாக நல்லா காத்தோட்டமாக சில்லுன்னு இருந்தது. அதுக்குன்னே இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வராங்களா என்னன்னு தெரியல. இந்த மருவத்தூருக்கு மாலை போட்டிருக்கவங்களாம் வந்திருக்காங்க பாருங்கள். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் மக்களே. நிறைய கடலாக இருந்தது. குழந்தைங்கள்லாம் இன்டர்ன் போனீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. நிறைய பொருள்லாம் வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக்கு, டாய்ஸ்லாம் இருந்தது, சொப்பு சாமான்லாம் இருந்தது. வேலூரில் இருக்கும் கோல்டன் டெம்பிள் உள்ளே நம்ம போகிறோம். உள்ளே இந்த பக்கம் தான் கார் ஓடுற இடம். அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது, அதோட ஃபோன் வாங்கி வச்சுக்கிறாங்க. சாமி தரிசனம் முடிஞ்சு கடைசியில் வரும்போது அங்கேயே சாப்பாடு போட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டாங்க. எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ பேருக்கும் அன்னதானம் போட்டு நல்லாவே கவனிச்சாங்க. நல்லா இருந்தது கோவில். நெக்ஸ்ட்டு நம்ம ஏலகிரிக்கு தான் போகிறோம். அங்கே 14 கொண்ட ஊசி வளைவுகள் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கடையேழு வள்ளல்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. அந்த வளைவுக்கு கடையேழு வள்ளல்கள் பேர் வச்சுருக்காங்க. அது கவுண்ட் பண்ணோம்னா தெரியும், உங்களுக்கே தெரியும். இந்த ஓரி வளைவில் வந்து நீங்கள் ஃபுல் வியூவும் பார்க்கலாம். மேலேருந்து அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபுல் வியூவும் தெரியும், அழகாக இருக்கும். ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு ஓரி வளைவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. நீங்கள் எல்லா வளைவோட பேரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பசங்களை கூட்டிகிட்டு போங்க, கண்டிப்பாக பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா படிப்பாங்க, பார்ப்பாங்க, அவங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். இதுதான் லாஸ்ட்டு வளைவு, பார்த்துக்கோங்க. 14/14. நம்ம வந்ததும் பேர்ட்ஸ்லாம் பார்க்க வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளி இருக்குது. அவங்க சொல்ல அது வருது, அவங்க கையில் ஏறுது. ஆனால் எங்களுக்கு பயமாக இருந்தது. நாங்கள் சின்ன சின்ன கிளியெலாம் கையில் பிடிச்சி பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கு பயமாக இருந்தது. இது ஃபுல்லாக குட்டி குட்டி கிளி இருக்கும். நம்ம உள்ளே வந்தது டோர் க்ளோஸ் பண்ணிடணும். நம்மக்கிட்ட சீட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கையில் வச்சுருந்தோம்னா அது எதுவும் பண்ணாத, அந்த சீட்ஸ் மட்டும் வந்து சாப்பிட்டு போயிடும். இருந்தாலும் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பயந்தாங்க. இவங்க குட்டி குட்டியாக கலராக இருக்குது. எல்லோ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர். இது ஒரு விதமான ஒயிட் கலரில் இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் வெளியே வந்தோம்னா ஈமு கோழி இருந்தது. அது 2 இருந்தது, நல்லா ஹைட்டாக இருந்தது. அப்புறம் மக்களே, க்ரீன் கலர் ரோஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? க்ரீன் கலர் ரோஸ் இது பாருங்கள். இதோட மொட்டு எப்படி க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இப்படி கலர் ரோஸுங்க. இது வந்து பூவே இப்படி தான் இருக்கும், இலை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் க்ரீன் கலர் ரோஸ் எங்கன்னா பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
கையிலலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது. இந்த தக்காளி மாதிரி ஒரு ஃப்ரூட் பார்த்தோம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். வாட்டர் ஃபால்ஸ் இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பக்கத்தில் போட்டிங் போயிட்டோம். அங்கேயும் நல்லா இருந்தது. நிறைய கடைங்கள்லாம் இருந்தது மக்களே. பலாப்பழம் இந்த சீசனில் இருக்குது பாருங்களேன். முடவாட்டுக்கால், மலைத்தேன், அப்புறமா இந்த தக்காளி மாதிரி இருக்கும்ல அந்த ஃப்ரூட்டும் இருந்தது. நல்லா இருந்தது ஃப்ரூட்லாம். ஒரு புளிப்பாகவும் ஸ்வீட்டாகவும் வந்து சீத்தாப்பழம், ராம் சீத்தாப்பழம் இருந்தது. மலையில் விளையிற பழம்லாம் இருந்தது. நல்லாவும் இருந்தது, நிறையவும் இருந்தது. ஆனால் வந்து ரேட்லாம் வந்து மீடியமாக தான் இருந்தது. ஹையனும் சொல்ல முடியாது, லோவனும் சொல்ல முடியாது. வாங்குற அளவுக்கு நல்லா மீடியமாக தான் இருந்தது. வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. அப்புறம் நான் குட்டி குட்டியாக வந்து இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இதை நாகபுஷ்பம்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் கலரில், இந்த ஒயிட் கலரில் தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து பிங்க் கலர்லேயும் இருந்தது, ஒயிட் கலர்லேயும் இருந்தது. இங்கே பாருங்கள், ஒயிட் கலரில். இதுதான் நாகபுஷ்பம். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரதுக்கு 10 o'clock ஆகிடுச்சு. ஆம்பூரில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். 1 day ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா அழகாக போயிட்டு வரலாம் ஃபேமிலியோடு. ஒன் டே ட்ரிப்பில் ரொம்ப ஹாப்பியாகவும் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.